இன்றைக்கி பாருங்கள், நம்ம அருமையான தண்ணி சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம முருங்கைக்காய் நிறையா இருக்குது. அதை போட்டு வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அது கூட உங்களுக்கு வேணால் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, காய்ங்கெல்லாம் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு 3-4 முருங்கைக்காய் இருக்குதுங்க. அதனால் முருங்கைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த டைம் வந்து நம்ம கடுகு உளுந்தெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமு நம்ம கடுகு உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த டைமு வந்து கடுகு நல்லா பொரிஞ்சு முடிய போகிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு 4 போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வெந்தயம் போட்டிங்கன்னா தாங்க ருசியாக இருக்கும். பாருங்கள், இப்போ பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா முழுசாகவே சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா கண்ணாடி பழத்தில் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிருச்சு. இந்த டைம் வந்து நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த டைமில் பாருங்கள், நம்ம கொஞ்சோண்டு உப்பு, கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இது கொஞ்சம் வதங்கும். அது இல்லாமல் காய் போட்டு வதக்கணும்னா காயில் கொஞ்சம் உப்பு பிடிக்குங்க, கொஞ்சம் ருசியாகவும் இருக்கும். தக்காளி நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க. இது பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ முருங்கைக்காவும் நம்ம மரத்தில் காய்ச்சலுங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு முருங்கைக்காய்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் வேறு எந்த காயுமே ஆட் பண்ணலைங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கிட்டு அதுக்குள்ள முருங்கைக்காய் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த டைமில் பாருங்கள், நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அதுக்குரிய மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இன்னொன்று நம்ம வீட்டிலேயே அரைச்ச குழம்பு தூளுங்க, சாம்பார் தூளுங்க, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் வதக்கி விட்டுட்டோங்க. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிக்கிட்டு முதல்ல நல்லா வேக வைக்கலாம். காய் நல்லா வேகட்டுங்க. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் பருப்பு சீரகம் மட்டும் போட்டுங்க குக்கரில் விசில் விட்ருக்கோம். இது விசில் அடங்கினோடனேங்க இதில் ஊற்றிக்கலாம். புளி பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில், அதோட கொஞ்சம் சின்னதாங்க, கழுவி புளியை ஊற வச்சுட்டோங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து மத்தில் ஒரு கடை கடைஞ்சிங்க நம்ம இந்த முருங்கைக்காய் வெந்துட்டுருக்கு பார்த்திங்களா, அதில் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் கடைஞ்சிட்டவே போதுங்க. ரொம்ப நைஸாக வந்து கடையணுங்கிற அவசியம் இல்லைங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், காய் இந்த அளவுக்கு வெந்துட்டுருக்குங்க. இந்த டைமில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு ஊற்றிக்கலாங்க. இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குங்க. இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இது பத்தாதுங்க, ஏன்னா காய் நல்லா வேகணும்லே இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா புளி கரைச்சல் கொஞ்சம் ஊற்றணும். அப்புறம் இன்னும் தண்ணியாக போயிடுங்க. உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாங்க, இல்லை டிஃபனுக்கு வேணுங்கிற மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி வேணும்னாலும் செஞ்சுக்கலாங்க. நம்மளோட குவான்டிட்டியை பொறுத்தது தான் வாட்டர் எல்லாமே. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்குதுங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. ஏன்னா முன்னாடி கொஞ்சமாக தான் சேர்த்திருந்தோம். உப்பு சேர்த்துக்குங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சல் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தலையும் கொத்தமல்லி தலையும் இறக்க பாப்பில் போட்டு ஒரு கொதிக்க விடுங்க. என்றைக்குமே கருவேப்பிலை தலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இறக்க பாப்பில் எந்த ஒரு குழம்புமே போட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சாம்பார் ரெடிங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.